ஒருபோதும் தனியார்மயமாக்கப்படாது என்றும் அது எப்போதும் அரசாங்கத்திடம் இருக்கும் என்றும் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், இந்திய ரயில்வே துறை தனியார்மயமாக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது என்றும், ஆனால் சாலையில் அரசு வாகனங்கள் மட்டுமே செல்ல வேண்டும் என மக்கள் ஒருபோதும் கூறமாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். பொருளாதார மேம்பாட்டிற்கு தனியார் மற்றும் அரசு வாகனங்கள் என இரண்டுமே உதவும் என்றும் குறிப்பிட்ட அவர், ரயில்வே துறையில் தனியார் முதலீட்டை வரவேற்க வேண்டும் என்றும், அதன் மூலம் ரயில்வே சேவையை இன்னும் மெருகேற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள், பிரதமர் மோடியின் புதிய சிந்தனைப்படி ரயில்வே துறையின் கட்டுமான அமைப்பு புதிய வடிவம் பெற உள்ளது என்றும், அதன் மூலம் ரயில்வே துறையின் அனைத்து பகுதிகளின் பொருளாதாரமும் உயரும் என்றும் தெரிவித்தார். ரயில்வே துறை நாட்டின் வளர்ச்சிக்கான இயந்திரமாக மாற வேண்டும் என விரும்புவதாகவும், தனியார் துறையும் அரசும் இணைந்து பணியாற்றும் போது மட்டும்தான் அதிக வளர்ச்சி மற்றும் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் கூறிய அவர், கடந்த 2 வருடங்களில் ரயில்வே விபத்து காரணமாக ஒரு ரயில் பயணி கூட உயிர் இழக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார்.